எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆகிட்டோம். முதலாளி நான். ஐபிஎல் வந்துகிட்டே இருக்கு, அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. அஃபிஷியலி இஷான் கிஷான் கேப்டன் ஆகிட்டாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. போன வருஷம் தான் அந்த டீமுக்கே வந்தார். இப்போ அதுக்குள்ளே கேப்டன் ஆகிட்டாரு. அபிஷேக் சர்மா அவருடைய இப்போதான் வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வந்த அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன் ஆகிட்டாரு. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட், அஃபிஷியலி அனௌன்ஸ். ஏன்னா பேட் கமின்ஸ் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி செட் டு மிஸ் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஐபிஎல். அப்போ எப்போ வருவாருன்னு ஷோராக தெரில. அவர் வர வரைக்கும் இஷான் கிஷான் தான்ப்பா கேப்டனு. இவர் வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா. இவர் 11th கேப்டன் ஆஃப் எஸ்ஆர்ஹெச்சான். இதுக்கு முன்னாடி சங்கக்காரா, கேமரூன் ஒயிட்டு, டேரன் சாமி, ஷிகர் தவன், டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன், புவனேஸ்வர் குமார், மணிஷ் பாண்டே, எய்டன் மார்க்ரம், கமின்ஸ். சோழர் பரம்பரையில் அடுத்த கேப்டன் இவரு. அப்படி கனெக்ட் பண்ணா நியூஸ் இல்ல, அப்படி கனெக்ட் பண்ணா இவங்க 2 ட்ரோஃபி வின் பண்ண மாதிரி கணக்கான்னு கேக்குறேன். 11th கேப்டன் இல்ல, வேற டீம் இல்லையா? சரி, ஓகே. இப்ப என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி சொல்லுங்க. அது தெரியல. அது அவர் 11வது கேப்டனா இருந்தாலும் 12வது கேப்டனா இருந்தாலும் திருப்பி பேக் மேட்ச் தான் கேப்டன் ஆக போறாரு. அவர் தான் 23ஆம் தேதி ஜாயின் பண்ண போறாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ற வரைக்கும் ஆல் டீம்ஸ் வில் ஹேவ் அ இந்தியன் கேப்டன். இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெக்கரன்ஸ் வந்திருக்கு. ஆல் இண்டியன் கேப்டன் இருக்கு. ஸோ அது டெம்பரரியா இருக்கலாம், இல்லை இங்கே கமெண்ட்ஸ் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா இன்னும் ஒரு லாங் டர்மாவும் ஆகலாம், அது தெரியாது. பட் இஷான் கிஷான் நேற்றே பேசுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் லீடிங் ஜார்க்கண்ட் டு ஸ்மார்ட் ட்ரோஃபி. ஸோ அவருக்கு இருக்கும். அபிஷேக் சர்மா தே ஆர் பிளெண்டிங் இம் இன் அவர் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும்னு அவரும் சேர்த்திருக்காங்க. பார்ப்போம் அது எப்படி போகுது. எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இல்ல, இஷான் கிஷான் தான் நேச்சுரல் கேப்டன்சி ஆப்ஷன் அவங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் ரோல்ல இருக்கணும். விக்கெட் கீப்பிங்கும் அவரும் பண்ணலாம். கிளாசன் இப்ப ரொம்ப போர் ஃபார்ம்ல இருக்காரு, ஃபியூச்சருக்கு சொல்றேன். அதனால இப்பயே இது பண்றாங்க. அபிஷேக் சர்மாக்கு அவர் ஏதாவது பிரச்சனை பண்ற போறாருன்னு சொல்லிட்டு சும்மா வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அது சமாதானம்னே சொல்றேன். இந்த 2.5 வருஷம் நீ கேப்டன், 2 வருஷம் அந்த மாதிரி 7 மேட்ச் நீ கேப்டன் 7 மேட்ச் நான் கேப்டன்லாம் பண்ண மாட்டாங்களா இவங்க? வந்துருவாரு அதுக்குள்ள நான் பண்றேன் நீங்க அந்த பக்கம் அப்படின்னு போயிடுறாரு. 7 மேட்ச் நீ கேப்டன் 7 மேட்ச் 4 கேப்டன் அப்படிங்கிற ஆஃபர்லாம் அவர் தூக்கி எரிஞ்சிட்டாரா? சரி, ஓகே. ஆஃபரே பண்ணலன்றாங்க. சரி, ஓகே. இப்ப இது நல்லதா கெட்டதா சொல்லுங்க. கமெண்ட்ஸ் இல்லாத ஆப்வியஸ்லி பிக் டிராபேக் அவங்களுக்கு. they will miss him. பட் டீமோட இருப்பாருன்னு வேற பேசிக்கிறாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 23rd வந்துருவாரு இந்த மார்ச். அவர் இது கொடுத்த உடனே பட் இங்க விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதான் அது ஓகே. பட் ஐ திங்க் கேப்டன்சி இப்போ மோஸ்ட்லி எல்லாம் வெளியே எல்லாம் எல்லாம் வாக்கி டாக்கி வச்சு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா தினேஷ் கார்த்திக் ஒருத்தர் அனுப்புனாரு இந்த ஆர்சிபில, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளேயர் அனுப்பி இது பண்ணுப்பான்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஐ திங்க் they will miss him, the bowler and ஆல்ரவுண்டர் மோர். ஏன்னா பவுலிங் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸா ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுல கமின்ஸை இன்னும் மிஸ் பண்ணுவாங்க அவங்க. பைரன் காஸ் எந்த அளவுக்கு பண்றாருன்னு பார்ப்போம். கமின்ஸ் நீ சொல்ற மாதிரி டெஃபினட்டா கமின்ஸ் பிளேயரை அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நீ சொன்ன மாதிரி யங் பேஸ் அட்டாக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பியர் ஹெட் வேணும்னா கமின்ஸ் தான் நீ அவர் ஸ்கில்ஸ் பார்த்து அப்சர்வ் பண்ணி இந்த பேஸ்ல நீ போடலாம், அந்த பேஸ்ல நீ போடலாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணுவார். ஹி நோஸ் ஹவ் டு பிளே வித் இட். ஸோ அப்படின்றப்ப அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா மிஸ் ஆகும். ஆனால் நீ வந்துட்டாரு 23rd. வாக்கி டாக்கி யூஸ் பண்றாங்களோ இல்லை பக்கத்துல ஜிடி மாதிரி ஷாருக்கான அந்த ரோப்ஸ் வச்சு நீ அங்க போய் இவர்கிட்ட சொல்லிட்டு வா, கில்ட்ட சொல்லிட்டு வான்னு ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு நாளில் சொல்லுவார், நேரம் அனுப்பிச்சிடுவார். அந்த மாதிரி வேற யாராவது வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் இஷான் கிஷான் கேன் மேனேஜ் ஆன் இஸ் ஓன் தான் எனக்கு தோணுது. ஹி வில் பி அவரும் டீமோட தான் இருக்காரு, ப்ராக்டிஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் எஸ். ஆனா முன்னாடி போன வருஷம் நீ சொன்ன ஐபிஎல்ல கேப்டன்சி ஓவர் ரேட்டட். அது அவளுக்கு டினை பண்ண முடியாதுதான். எப்படி இருந்தாலும் there's going to be someone in his ears all the time. இப்படி பண்ண அப்படி பண்ணு. பட் ஆனா இப்ப ஒரு நியூ பால் பவுலர் ஒருத்தர் புதுசா இந்த ஓம்கார் தமாலின்னு வச்சுக்கோம். அவர் பயங்கரமா 2 பால் போறாரு, 3வது பால் அடிச்சிட்டாங்க 6-4. அப்ப கமின்ஸ் உள்ள இருந்தாருன்னா போய் பேசுறது வேற. லைக் ஆஸ் அ ஜென்ரல் ஃபாஸ்ட் பவுலர் இப்படி போடு அப்படின்னு பேசுறது வேற. பட் வெளியே இருந்தாருன்னா வேற மாதிரி இருக்கும். உள்ள ஓவர் நடுவில் சொல்லலாமே தவிர ஆஸ் அ பிளேயர் எல்லா மேட்ச்லயும் சொல்லுவாங்க. நாங்க விளையாடுற மேட்ச்லயும் ஒரு கோர் தனிப்பால் எடுத்துன்னு சொல்லுவாங்க.
அது வேற. எண்ட் ஆஃப் த டே நல்ல கேப்டனா இருந்தா இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ். கேப்டன்சி வில் மேக் அ டிஃபரன்ஸ். நீ நேச்சுரலி நல்ல கேப்டனா இருந்தீங்க அப்படின்னா இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ். பட் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி அப்பப்போ பிட் எடுத்து தள்ளுறதுக்கு டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். பட் ஸ்டில் குட் கேப்டன் வில் மேக் அ டிஃபரன்ஸ். கேப்டன்சி வில் மேக் அ டிஃபரன்ஸ். அது எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க அப்படின்றது நான் அது டவுட் சொல்லல. குட் கேப்டன்சி கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ். அந்த குட் கேப்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஐபிஎல்னா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்கன்ற டிஃபரன்ஸ் பண்ற அவங்களுக்குலாம் தான் இந்த மாதிரி பிட்டுகள், வாக்கி டாக்கிகள், வாட்டர் பாட்டில்கள் அதெல்லாம் தான். ஒரு 10 கேப்டன் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 6-7 கேப்டன்சி வந்து மோர் இப்ப கோச்சஸ் சொல்றதை கேட்கறவங்க தான் நான் சொல்றேன். இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே கார்பரேட் செட்டப்புக்கு மாறிடுச்சு. ஸோ நீங்க வந்து உங்க ஜாபை கீப் அப் பண்ணணும், உங்களுக்கு ஒரு அப்ரைசல்னு வந்துருச்சு. ஸோ நிறைய கோச் சொல்றதை கேட்கணுமா, இது ஒரு இதை பேலன்ஸ் பண்ணும் அதை பேலன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி போயிருச்சு. ஸோ அது நம்ம இது சொல்ல முடியாது. பட் நியூ கேப்டன் அவர் நிறைய ஜெயிச்சிருக்காரு, டொமஸ்டிக்காவும் ஏஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்ப வர்த் அ ஷாட். பார்ப்போம், கமெண்ட்ஸ் வர வரைக்கும் வி எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டூ வெல். நல்ல டீம் தான், நாட் அ பேட் டீம். இட்ஸ் a பிக் சேலஞ்ச். ஹோப் he does well. அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அதான் ஒரு அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன்சில எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஆனா மெயினா வந்து கன்சர்ன் வந்து இப்போ கேப்டன்சி ப்ரெஷர்ல பேட்டிங் எப்படி பண்றாங்கன்னு பொறுத்தா. இட் இஸ் வெல் ஃபார் ஜார்க்கண்ட். இப்போ அதனால மேபி அபிஷேக் சர்மாக்கு கேப்டன்சி கொடுக்கலன்னு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் இப்போதான் இந்தியன் டீம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் தேடி வந்துட்டு இருக்காரு. இந்த கேப்டன்சியும் கொடுத்த அது அப்புறம் வந்தது வராம போயிடுச்சுன்னா பஞ்சாபுக்கே பெருசா கேப்டன்சி பண்ணது இல்ல. பட் சொல்றேன் இல்ல இந்த சென்ஸ் கேப்டன்சின்னு புதுசா ஒன்று கொடுத்து விட்டா ஏற்கனவே மைண்ட்ல வந்து ஃபார்ம்ல இல்லைன்னு ஓடிட்டு இருக்கு. இதுவும் சேர்ந்து கஷ்டமா இருக்குன்றதுக்காக ப்ராப்ளம் தட். ஓகே, as we build up to the IPL, புதுசா நம்ம ஒரு will have a new இது செக்மெண்ட் என்னன்னா செலெக்ஷன் டயலமாஸ். என்ன நம்ம டீம் வைஸ் கண்டிப்பா we are discussing. பட் அது மீறி இப்போ கரண்ட் ஃபார்ம், கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து நிறைய செலெக்ஷன் டயலமாஸ் இருக்கு. அது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கால்ஸ் என்ன எடுக்க போறாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் முதல்ல இருந்து ஆக்ஷன் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றதே, அண்ட் எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ஒப்பீனியன்ஸ். வெங்கடேஷ் ஐயர் வர்சஸ் படிக்கல், யார் வந்து நம்பர் 3 ஆடுவாங்க ஆர்சிபிக்குன்னு எடுத்தோடனே நீங்க சொல்லிடுவாங்க இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு. பட் டெல் மீ யுவர் ரீசன்ஸ் ஆன் வாட் குட் பி த சினாரியோ எமர்ஜிங். அப்புறம் வில் சி ஹூ வுட் பி த கேண்டிடேட் அப்படின்னு. இல்ல இப்ப இருக்கிற இன்ஜுரி சிச்சுவேஷன் பார்த்தா புதுசா பெத்தல் அப்படின்னு சொல்லலாம். பட் அதான் இவங்க 2 பேர்ல வந்து ஃபார்ம் வைஸ் படிக்கல் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. பட் ஆனா எனக்கு என்னன்னா அவங்க வந்து அவ்வளோ லைக் எவ்வளோ 23 கேகேஆர் எடுத்தாங்கன்னு சொல்றோம். 23 வரைக்கும் இவங்க பிட் பண்ணாங்கல்ல. அப்ப அவ்வளோ ஹையா ரேட் பண்ணிட்டு அந்த 1 இயர்ல வந்து அந்த ஸ்கில் செட் மாறிடுமா அப்படின்றது ஒரு பார்க்கணும். அண்ட் ஐ ஃபீல் அவங்க வெங்கடேஷ் ஐயர் மோர் ஃபிளெக்சிபிள். 3-4-5ல கூட அவங்க விளையாட சான்ஸ் உண்டு. பட் படிக்கல் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வித்தின் த டாப் 3. அதுக்கு மேல வேற ஆப்ஷன் இப்ப பெத்தல் விளையாட வைக்கிறாங்கன்னா அந்த படிக்கல்ன்ற ஆப்ஷன் போயிடும். வெங்கடேஷ் ஐயர் மட்டும்தான் இருக்கும். பெத்தல் விளையாடலன்னு வச்சுக்கோ, அஸ்யூமிங் as of now I feel பெத்தல் will not play. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா படிக்கல் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த டீமுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் கரண்ட் ஃபார்ம், அதாவது அவரோட இது வந்து ஃபார்ம் இது வந்து எங்கேயோ போயிடுச்சு. வெங்கடேஷ் ஐயர் வந்து அப்படியே கீழே வந்துருச்சு பேட்டிங் வைஸ் ஈவன் எல்லாத்துலயுமே. ஸோ கரண்ட் ஃபார்மும் ஐ வில் கோ ஃபார் தான் படிக்கல் தான் நான் சொல்லுவேன். பட் எப்படி போறாங்கன்னு பார்ப்போம். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ வெங்கடேஷ் ஐயர் வந்து அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. பவுலிங் தான் வேற கொடுக்குறாரு. இஸ் ஆல்ரவுண்டர். அவரை வந்து பால் போடுவாருன்னு கொடுக்கவான்னு தெரியல. பட் டெக்னிக்கலி ஆன் பேப்பர் இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஸோ இப்போ ரொமானிஷப்போட ஒரு 2 ஓவர் சிவம் துபே ஆஃப் ஆர்சிபின்னு சொல்ல வரீங்க? இல்ல, சிவம் துபே நல்லா போடுறாரு, அதனால சொல்ல முடியாது. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து ரீசெண்டா போன ஐபிஎலுக்கு முன்னாடி இருந்தே எஸ் பீன் போர்ஃபார்ம். அவங்க வந்து ரீடைன் பண்ணி நம்பிக்கை வச்சு ரீடைன் பண்ணாங்க. பட் அதுல இருந்து எஸ் பீன் போர்ஃபார்ம். டொமஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப பேட்சியா இருந்துச்சு. ஸ்மாட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அப்புறம் வந்து இது செட்டப்ல வந்து மேபி அவர் வந்து லோயர் டவுன் ஆடுவா சொல்லுவாங்கன்னு சொல்லி கீழே 5லாம் ஆடி பார்த்தாரு. 5-6 எல்லாம் ஆடி பார்த்தாரு. VHT எல்லாம் ஆடி பார்த்தாரு. பட் அதுலயும் ஃபார்ம் வந்து ரொம்ப பேட்சியா தான் அது இருக்கு. ஐபிஎல் ஆக்ஷன் அப்பல்ல வெற்றி. அதுல நிறைய ஆக்ஷன் டைனமிக்ஸ் கூட டிக்டேட்டட் தட் இல்லையா? வேற ஏதாவது ஒரு டீம் வந்து 5-6ல ஆடுன்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாம். அது அந்த டீம் மஞ்சள் ட்ரெஸ் கூட போட்டிருந்திருக்கலாம் இல்லையா? மஞ்சள் கூட போட்டிருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அப்படியும் அவர் அதையும் சக்சீட் ஆகல. பட் இப்போ சொல்ற மாதிரி ஒருவேளை ஃபோக்கஸ் பண்ணி நீ 3 தான் விளையாடுவ அப்படி நீ அதுலயே ஃபோக்கஸ் பண்ண சொல்லி இவங்க அதுக்கப்புறம் அவங்க க்ரூம் பண்ணாங்களா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இஸ் நாட் பிளேட் எனி மேட்சஸ் சின்ஸ் தென்.
பட் படிக்கல் இன் கான்ட்ராஸ்ட் அவரோட பொசிஷன் அவர் வந்து கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருந்தாரு. இஸ் ஆல்சோ ரஞ்சி ட்ரோஃபிலையும் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, ஸ்மாட்ல பண்ணாரு, எல்லாத்தையும் கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. அவருக்கு டிராபேக் ஃபார் படிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து 1-1 விளையாடுவாரு, இல்ல ஓப்பனிங் பண்ணுவாரு. பட் எஸ் மேஷ் கோலி வித் இன்டென்சிட்டி ஃபார் ரன்னிங் ஒன்னு. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரெண்டு பேருக்கும் சிமிலர் தான் இருக்கு. நீங்க வந்து இந்த 150 பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் பிலோ 150 தான் ரெண்டு பேருக்குமே. இப்போ இருக்க ஃபார்முக்கு வெங்கடேஷ் ஐயர் ஈவன் பிலோ. வெங்கடேஷ் ஐயர் கேன் பிளே தட் ஒரு படிக்கல் will bring that consistency. வெங்கடேஷ் ஐயர் will bring that occasional spurt of ஒரு வின்னிங் இன்னிங்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து லாஸ்டா ஒரு 2024 தான் பண்ணார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசா பண்ண மாதிரி தெரியல. போனது 10 மேட்ச் விளையாடுறாரு. 10 மேட்ச்ல ஒண்ணு ஒழுங்கா இன்னும் நல்லா பண்ணது என்னன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஆக்சுவலா ஒழுங்கா விளையாடுறாரு. அவர் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணுவார்னு நினைச்சேன். ஹி யூஸ் திஸ் ஃபீட் லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. அது வந்து நேச்சுரலா வெங்கடேஷ் ஐயருக்கு வரும். ஸ்வீப் ஷாட்ஸ் மோர் ஸ்பின்னர்ஸ் வந்து அக்ராஸ் த ஸ்கொயர் கொஞ்சம் ஸ்வீப் ஆடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா விளையாடுவார் வெங்கடேஷ் ஐயருக்கு. அதுக்கு தான் அவங்க அதிகமா இது பண்ணாங்க. அந்த நம்பர் 3ல வந்து விளையாடுறது வந்து பத்திதார் மாதிரி ஸ்பின்னும் நல்லா விளையாடணும்னு. பட் ஆனா சொன்ன மாதிரி ஆனா போன சீசன் படிக்கவே வந்து நல்லா ஸ்பின் விளையாடிட்டாரு. பட் அது வந்து இன்னும் வெங்கடேஷ் ஐயர் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். அதான் ஒரே டிஃபரன்ஸ் அவருக்கு இது வெங்கடேஷ் ஐயர். ஆனா என்னன்னா நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே படிக்கல் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இல்ல இவங்க ரெண்டு பேருமே ஓகே. ஆனா வெங்கடேஷ் ஐயர் வந்து நீங்க கட் ஆயிட்டீங்க. பட் நான் பேசிட்டு தான் இருக்கேன். பேசு. நான் கட்டெல்லாம் ஆகல, பேசிட்டு தான் இருக்கேன். பேசு. வீடியோ போயிடுச்சு. வீடியோ போச்சு, இதுவும் போச்சு. இதெல்லாம் போல, பேசு. எனக்கு அப்படியே கேக்குது, சொல்லு. சரி, யாரோ ஒருத்தர் பேசுங்க. இன்னும் சொல்லிட்டு இருந்தேன். படிக்கல் வெங்கடேஷ் சொல்ல வந்தீங்க. இல்ல படிக்கல் வந்து ஒன்லி திங் வந்து லாஸ்ட் இயர் அவங்க வின்னிங் காம்பினேஷன் ஒன்னு அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. சோ இந்த அதே மாதிரி கண்டினியூ கேரி ஆன் பண்ணனும் எதிர்பார்க்கறாங்க. ஜெயிச்சாங்க. அவர் இல்லையே 10 மேட்ச்ல இன்ஜூரி ஆனாரு. மயங்க விளையாடுனாரு. அதுக்கு அப்புறம் டீம்லயே அவர் இல்லையே. அதான் கடைசி 10 மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான்னு சொல்றேன். வின்னிங் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருல ஆரம்பத்துல. அதான் இப்போதைக்கு ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் வித் படிக்கல். பட் ஆல்வேஸ் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் கடைசியா. படிக்கல் வந்து அவங்க டீம்ல ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். ஆனா வெங்கடேஷ் ஐயர் வந்து அவர் ஆடின டீம்ல வந்து ஒரு மெயின் பிளேயரா இருந்தார். கிளியர்லி அ பிகர் பிளேயர் ஃபார் வாட் எவர் டீம்ஸ் ஹஸ் பிளேட் வித். அப்படிங்கிற வந்து வெங்கடேஷ் ஐயர் ஸ்டேச்சர் இன் ஐபிஎல் ஸ்லைட்லி மோர். நம்பர்ஸ் வைஸ் பார்த்தாலுமே வந்து வெரி சிமிலர், ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை. பட் ஹஸ் கேரிட் த டீம் மோர். போன சீசன் வந்து கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் ரெண்டு பேருக்குமே. படிக்கலோடது வந்து ரொம்ப அப்வர்ட் கிராஃப், வெங்கடேஷ் ஐயர் அப்படியே கான்ட்ராஸ்ட். பட் ஸ்டில் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பிளேயர் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட்டர் இவர் வந்து அந்த அந்த அளவுக்கு இன்னும் வந்ததில்லை. பட் ஃபார்ம் வந்து இவருக்கு ஹி ஹேஸ் த சப்போர்ட் அண்ட் இது ஆஃப் த ஃபார்ம். பட் ஆஸ் ஆஃப் நோ வெங்கடேஷ் ஐயர் அந்த இது இல்லை. பட் கிவன் த நேச்சர் அண்ட் கிவன் த இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பேக் பண்ணுவாங்களா இல்லை இப்போ இருக்கிறவர் இன்ஃபார்ம் பேட்டரை பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொன்னு வந்து வெற்றி சொன்னது அந்த கோலிக்கு 2 வர்றது அந்த மாதிரி கொஞ்சம் அதுக்கு வந்து பெட்டரா இருப்பார் வெங்கடேஷ் படிக்கல் நான் நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் கோலி புஷ் பண்றது அது வந்து ஐ வுட் சே படிக்கலுக்கும் கொஞ்சம் கோலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இவர் வந்து இவருடைய இது வந்து அதான் அதுக்கு முன்னாடி 400 ரன் அடிச்சிருக்காரு. டைட்டில் ஜெயிச்சப்ப அவங்க முக்கியமா 450 அடிச்சிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். 158 ஸ்ட்ரைக் ரேட்ல அதுவும். ஸோ அது வந்து அவங்களுடைய அந்த லிஸ்ட் ஒன்று போடுவாங்க இல்லையா, டைட்டில் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் யார் 4-5 பேர்ல அந்த ஒரு முக்கியமான ஒரு ரோல் அவருக்கும் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் தட் டைட்டில் ஜெயிச்சதுக்கு இவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்றது கிடையாது. வெங்கடேஷ் ஐயர் ஆல்சோ ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் இனஃப். இந்தியா ரெக்கனிங்ல அவருமே இருந்திருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் தான். மேபி அட் திஸ் பாயிண்ட் படிக்கல் மே ஹாவ் ஸ்லைட்லி நோஸ் அஹெட். பட் வி ஹாவ் டு சி அந்த டைம் ஐபிஎல் மாதிரி ஒரு லாங் டோர்னமெண்ட்டு ஃபார்ம் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட்டு அதெல்லாம் பார்த்து தான் தே வில் டேக் அ கால். பட் மேபி படிக்கல் அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி படிக்கல்ஸ் நோஸ் ஸ்லைட்லி அஹெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே அடுத்த பிளேயருக்கு போகலாம். நேதன் எல்லிஸ் வர்சஸ் மேட் ஹென்ரி. இதில் என்ன அப்படின்னா 2 பேரும் விளையாடலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளும் பல தடவை சொல்லிட்டோம். நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை ஒருத்தர் ஆடணும் அப்படின்னா யாரை ஆடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஃபாரின் ஸ்பாட் வந்து 100 பெர்மிஸ் லாக்டு. அது அது எதுவும் சேஞ்ச் கிடையாது. மீதி இருக்கிறது வந்து 2 ஸ்பாட் வந்து ஒண்ணு அவங்க வந்து பேர் என்ன அகில் ஹுசைன் விளையாடுவாங்களா இல்லாட்டி இவங்க கூட வந்து எல்லிஸ் ஆடுவாங்களான்னு தான் கொஸ்டின். எல்லிஸும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி ஈவில் தான் ஸ்டார்ட். ஏன்னா அவர் வந்து போன சீசன்ல இருந்து இருக்காரு. 10 ரன் ஆனாலும் ஹிடன் கெட் அ ஸ்லாட் இன். ஏன்னா பட் எல்லிஸ் வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் பவுலர், சாரி ஆல் ஃபேஸ் பவுலர். நடுலையும் போடுவாரு, டெத்லையும் போடுவாரு, பவர் பிளேலையும் போடுவாரு. என்ன கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு எடுக்கல ரீசெண்டா. பட் மேபி வித் சென்னை ஸ்ட்ரைக் த பால் தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். மட்டே என்ன நினைக்கிறேன்? அது 2 விதமா போலாம். பட் இப்ப இப்ப நான் சொல்றது முன்னாடி வந்து நான் அகில் ஹுசைன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த 4th ஸ்பாட். இப்ப வந்து மேபி பிச்ச இருக்கிறத பொறுத்து அவங்க வந்து 3 ஃபாரின் பிளேயரோட போயிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அதை டிசைட் பண்ணியும் போலான்றான். அப்படி பண்ணா சிஎஸ்கே போய் நம்ம பாத்துருக்கோமா? இப்ப மட்டும் எப்படி போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அது போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓவர்டன் வந்து ஒரு பேட்டிங் ஸ்பாட், ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஆனா வந்து என்ன, அவர்தான் அந்த ஸ்பாட்டுக்கு அவர்தான் இருக்காரு, வேற யாரும் இல்ல. அவங்க எவ்வளவு வந்து ஹோல்டர் ட்ரை பண்ணாங்க, அவர் ஜாக்கெட் வச்சிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் கேமரன் கிரீன் போனாங்க, யாருக்கும் அவங்களுக்கு அதுக்கான அப்கிரேட் கிடைக்கல. அது இல்லாம தான் ஜாக் ஃபோக்ஸ்னு ஒரு ஸ்பாட்டை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த ஸ்பாட் அப்படி கொடுக்கறதுக்கு பதில் 4வதா நான் ஹென்ரியும் விளையாடலாம் அப்படின்றேன். பட் ஐ ஃபீல் எல்லிஸ் ஸ்பெசிபிக் விளையாண்டா அதான் நான் சொன்னேன்டா, கம்போஜில் கலையில் ஒருத்தர் வெளியே உட்காரணும்டா. கம்போஜ் வெளியே உட்கார மாதிரி இருக்கும். யூஆர் ஓகே வித் தட்? இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு கம்போஜையும் விளையாடிட்டு ஓவர்டனை வெளியே உட்கார வச்சுட்டு வேணும்னா ஓவர்டனை கொண்டு வந்து விளையாடலான்றேன் நான். பண்ணலாம். பட் அவங்க அவ்வளோ டைனமிக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி போவாங்கன்றது ஸ்லைட்லி அவுட் ஆஃப் இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் எவால்வ் ஆகணும். அதான் இப்போ எவால்வ் ஆனாங்கல்ல. நாங்க முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு விக்கெட் விடாம 45 ரன் அடிக்கிறோன்ற மைண்ட் செட் மாத்தினாங்கல்ல. இப்படி மாத்திருக்கலாம். மாத்தி இந்த மாதிரி பண்ண இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நியூ பால் வேல்யூ இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனா எல்லிஸ் வந்து ஸ்பெசிபிக்லி அந்த மிடில் ஓவர்ஸ் அந்த ஸ்லோ பால் போடுறது அதுக்கு வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்லோ பால் போடுறது மற்ற 2 பேர் கலிலும் பெருசா போடுறது இல்ல. கம்போஸ் வந்து யார்கர் போடுறாரு, கொஞ்சம் அந்த ஸ்லோ பால்லாம் அந்த எஃபெக்டிவா இருக்காது. அந்த பேக் ஆஃப் ஹேண்ட் ஸ்லோ பால் போடுறது அதெல்லாம் வந்து ஹென்ரியோட இவர் போறாரு. பட் ஹென்ரி வந்து இந்த வேர்ல்ட் கப்ல டெத் ஓவர்ல 1 or 2 ஓவர்ஸ் எல்லா மேட்சும் போட்டாரு, டீசெண்டா தான் போட்டாரு. ஸோ இட்ஸ் நாட் தட் ஹி கான்ட் பவுல் அட் தி டெத். பட் ஸ்பெசிபிக்லி அந்த பேக் ஆஃப் த லைன் ஸ்லோவர் பால் அந்த மாதிரி பவுலர் வந்து ஒருத்தர் இப்ப இல்லாம போறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் அள்ளி சொல்லுவார்னு நினைக்கிறேன். பட் அது எனக்குன்னா 2 பேரும் விளையாடுறதுக்கு சில மேட்சஸ் சான்ஸ் இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி ஹென்ரி பவர் பிளேல விக்கெட் அதிகமா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவர் டெத்துல கொஞ்சம் இப்பதான் டெவலப் ஆயிட்டு வராரு, கெட்டிங் பெட்டர் இன் டெத். பட் ஈவன் அதர்வைஸ் பவர் பிளேல வந்து டெஃபினெட்லி ஸ்ட்ரைக்ஸ் மோர் லைக்லி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஸ்ட்ரைக்ஸ். அந்த அளவுக்கு ஸ்விங் அது ஃபோக்கஸ் பண்ணி பண்ண மாட்டார். கெட்ஸ் வேரியேஷன்ஸ் சீம் பால் வச்சு கெஸ் த விக்கெட்ஸ் யூஸ்வலி. ஸோ அப்படி இப்போ பார்க்குறப்ப ஒரு சைடு கலீல் விக்கெட் ஜென்ரலாக பவர் பிளேல எடுத்துருவாரு, இன்னொரு சைடு இவர் எடுக்கிறாருன்னா அது ஒரு நல்ல காம்பினேஷன் எனக்கு தோணுது. நல்லா டாமினண்டா இருக்கும். புரியுது. அந்த காம்பினேஷன்ல யாரா வெளியே உட்காருவான்னு கேட்கிறேன். அன்சுல் கம்போஜ் வெளியே உட்காரது ஓகேவா? அதுதான் இப்ப பிரச்சனை. விக்கெட் எடுக்கலன்னா பரவாயில்ல, வெளியே உட்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அன்சுல் கம்போஜ் சிட்டிங் அவுட், அதுதான் அந்த காலம் அவங்க எடுக்கணும். அப்படி பண்ணா இவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான் 2 பேரும் ஆடுறது. பட் இதுதான் பட் இந்த கேள்வியே தப்பு. எல்லிஸ் வர்சஸ் ஹென்ரின்னு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய பிரவிஸ், நூர் அண்ட் எல்லிஸ் ஆர் லாக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4th ஸ்பாட்டுக்கு தான் வந்து ஹென்ரி, ஓவர்டன், அகில் ஹுசைன் எல்லாருமே தே ஆர் கம்பீட்டிங். அப்படிங்கிறது தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் 4th ஸ்பாட் தான் நான் சொல்றேன். இப்படியே டீம் வச்சுட்டு 4th ஸ்பாட்டை எம்டியா விட்டு போக முடியுமா பேட்டிங் பண்ணும்போதுனாச்சு? அதான் அவ்வளவு எவால்வ் ஆகல இன்னும் உலகம். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். அது பேசிக்கலி அதான் ஓவர்டனும் ஹென்ரியும் ஒரு ஆப்ஷனா வச்சுட்டு விக்கெட் வந்துச்சு பேட்டிங் தேவைன்னா ஓவர்டன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹென்ரியை கொண்டு வரலாம். மற்றபடி அப்படியே 3 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் சேர் நடக்கும் இந்த டோர்னமெண்ட்ல. எஸ்பெஷலி சிஎஸ்கே டோன்ட் கெட் ஆஃப் டு வின்னிங் ஸ்டார்ட் அப்படின்னா இந்த ஹென்ரி, அகில் ஹுசைன், ஓவர்டனை வச்சு ஜாலி பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக்லி அப்படி பார்த்தா இதுதான் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ். அப்பனா இவருக்கு சான்ஸ் ராமகிருஷ்ணா கோஷ்க்கு வந்து வாய்ப்பு இருக்காது. ஹென்ரியோ ஓவர்டனோ ஆடினா அவர் தேவைப்பட மாட்டாரு, அதனால ஆட மாட்டாரு. மோஸ்ட் லைக்லி அவருக்கு வாய்ப்பு இருக்குமா? அவங்க 2 பேரும் ஆடாட்டியுமே ராமகிருஷ்ண கோஷ் ஸ்டார்ட் பண்ணுவாரா என்ன?
இப்போ மேட்ச் ஷாட் ஃபிட் ஆயிட்டாரு, மேட்ச் ஷாட் இருக்காங்கன்னா ஒரு தோனி எந்த பொசிஷன் விளையாடுறாரு, இம்பாக்ட் இதுவா விளையாடுறாரா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். தோனி இந்த கேள்விக்கான பதில் சரி சிஎஸ்கே ரிவ்யூ எப்படி தனியா பண்ணுவோம். சரி, மூணாவது கடைசி டயலமா செலக்ஷன் கால் வந்து வில் ஜாக்ஸ் வர்சஸ் ரூதர்ஃபோர்ட், ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட். அவரை வந்து ட்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க. வந்ததுக்கு அவரும் உள்ள வந்ததுல இருந்து பயங்கரமா அடிச்சாரு. SA20 அவர் வந்த பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே டிஃபிகல்ட் பொசிஷன்ஸ். 13 ஓவர் 15 ஓவர் மார்க்லாம் வந்தும் ஹி வாஸ் லைக் செகண்ட் ஆர் தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அட் அ வெரி ஹை ஸ்ட்ரைக் ரேட். நாட் அ பேட் வேர்ல்ட் கப் ஆல்சோ ஃபார் ரூதர்ஃபோர்ட். பட் ஜாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் பேட் அண்ட் பால். அப்படி இருக்கும்போது ஹி வாஸ் ப்ரிஃபர்ட் லாஸ்ட் இயர். ரொம்பவே வந்து அவருக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க. 1 டவுன் இறக்கி விட்டாங்க, நிறைய பவுலிங் கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா நம்ம பேட்டர்ஸ் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியாலாம் ஒரு லெவல் கீழே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஒரு செல்ல பிள்ளையா இருந்த ஜாக்ஸ் இவர் ட்ரேட் பண்ணி உள்ள வந்த ரூதர்ஃபோர்டு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது ஜாக்ஸ் வந்து ஃபைனல்ஸ் இங்கிலாந்து போயிருந்தாங்கன்னா அவர் தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். அந்த அளவுக்கு அதுவும் வந்து அந்த டஃப் பொசிஷன், அந்த நம்பர் 7ல ஒரு சீரீஸ் ஃபுல்லா விளையாடி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குற அளவுக்கு வந்திருக்காரு. பவுலிங்கும் ஆக்சுவலா நல்லா போட்டுறாருன்னா, ரூதர்ஃபோர்டும் வந்து அவர் வந்து நல்லா ஏமாத்தி இங்க வந்துட்டாரு. இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் வந்து குஜராத் பரவாயில்லடா அப்படின்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க வந்த உடனே திரும்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. போன சீசன் குஜராத்ல நாட் அ பேட் சீசன் வித் குஜராத். குஜராத்ல நல்லா தான் விளையாடினாரு. பட் அவங்களுக்கு இப்ப அந்த ஹோல்டர் பிலிப்ஸ் அது ஓகே, அது நம்ம பார்ப்போம். பட் இதுல நான் இன்னொருத்தரையும் சேர்க்கிறேன், சாண்ட்னர். சரி சரி, அதான் டிஸ்கஷன். சொல்லு. ஏன் சாண்ட்னர் மட்டும் நல்லா விளையாடினாரு, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்காங்க. பட் அவங்களோட கடைசி பிக் வந்து அத்தர்வா அங்கோலேக்கர். அவரும் வந்து ஆல்மோஸ்ட் அதே லெஃப்ட் ஆர்ம் இதுதான். வந்து ஆனா அவர் தான் இப்ப நீ சர்ஜரியோட இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு, அதெல்லாம் வந்துட்டாரு, வந்து இது பண்ணிட்டாரு. சோ அவருமே வந்து ஏன் எடுத்தாங்கன்னா, ஐ ஃபீல் சாண்ட்னரையும் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் எடுத்திருக்காங்க. பட் நாட் நெசசரிலி அது நடக்கலாம். இப்போதைக்கு இருக்க கரண்ட் ஃபார்ம் படி அவங்க உட்கார வைக்கணும்னா போல்ட், அடுத்தது QDK தான் கொஞ்சம் லைக் கம்பேரிட்டிவ்லி அவங்க பிளேயர்ஸ்க்கு. மற்றபடி பட் ஆனா அவங்க வந்து ட்ரைங் டு ரீக்ரியேட் தட் கடைசி விக்டரி, மார்க்கண்டே, QDK, போல்ட் எல்லாம். பட் எனக்கு தெரிஞ்சு தனியா ப்ரிவியூ பண்ணுவோம். இந்த ஸ்பாட்ஸ்க்கு மட்டும், இந்த ஸ்பாட்டுக்கு ஐ ஃபீல் 2 பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாண்டர் உட்கார வச்சு ரூதர்ஃபோர்ட், அதுவுமே ஒரு போத் A and B நீங்க போடுறீங்க எக்ஸாம்பிள் போடுற மாதிரி, அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. முதல்ல என்ன நினைக்கிறீங்க? சிம்பிள், நல்லா ஸ்பின் போடுறாரு. தேவைப்பட்டா நல்ல ஒரு பவர் பிளேல ஒரு ஓவர் முடிச்ச உடனே டக்குன்னு ஒரு ஓவர் ஸ்னீக்கின் பண்ணிடுவாங்க. அப்புறம் 7ல வந்து முன்னாடி போன வருஷம் அவங்களுக்கு இருந்த டவுட் வந்து நம்பர் 3 ஆடுறதா நம்பர் 7 ஆடுறதான்னு. இப்போ வந்து அது மும்பை இதுல பேசணும். பட் எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் ஃபிட் ஃபார் 7 அவரால் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது ஓகே. அப்ப ஹர்திக் ரைட் ஹேண்டர், நமன்தீர் ரைட் ஹேண்டர், வில்ஜாக்ஸ் ரைட் ஹேண்டர், ஓகேவா? QDK, திலக் வர்மா 2 பேர் தான் நீங்க கீழே கொண்டு வரலாம். நம்பர் 3ல இருக்க அது வந்து அதான் மும்பை இதுல பேசலாம். அவங்க 3 and 4 வந்து கூட ஆடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா ஒரு காம்பினேஷன் போட்டுச்சு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா நம்மளால மத்தவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 கொண்டு வந்துட்டா இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப ஜாக்ஸ் 3ல ஆடிடலாமே. அவசியம் திருப்பி அவர் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். போன வருஷம் யூஸ் பண்ண மாதிரி நீங்க ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 1 டவுன் ஸ்கையை கூட கொண்டு வரலாம். நீங்க அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுமா? ஐ ஃபீல் ஜாக்ஸ் 2 பேர் விளையாட்டு போலாம். நமந்தீர் வந்து இம்பாக்ட் சபா வச்சு வெளியே வச்சுக்க வேண்டியதுதான். நமந்தீர் பாயிண்ட் தான். இப்ப என்னன்னா ஜாக்ஸ் வந்து 3, இப்ப திலக் வந்து இப்ப வெற்றி சொல்ற அந்த இந்தியன் டீம் ஃபார்முலா அவங்க அடாப்ட் பண்ணாங்கன்னா 6க்கு வந்துட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு ஹர்திக்கு, திலக், அப்ப 7க்கு தான் ஒரு ஆள் தேவைப்படும். ஜாக்ஸ் 3 ஆடிட்டாருன்னா அவங்க 7ல ரூதர்ஃபோர்ட் ஆடுவாங்க. அப்பனா சாண்டன் டிராப் ஆவாரு. ஸோ அந்த காலில் அவங்க 3 பேர்ல வந்து 2 பேர் ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா போல்ட் அண்ட் ஐ திங்க் QDK வில் ஸ்டார்ட். அதுல டவுட் இல்லாதப்போ இந்த 2 ஸ்பாட்டுக்கு தான். ஐ டோன்ட் திங்க் கசன் ஃபாஸ்ட் கொண்டு ஸ்டார்ட். இன்னும் நம்ம டீட்டெயிலாக ப்ரிவியூ பண்ணுவோம். ஸோ போத் A and Bக்கும் ஆப்ஷன் வாய்ப்பு இருக்கு. முதலாளி வந்து ஜாக்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்றாரு. மட்டும் நானும் போத் A and B அப்படின்னு சொல்றோம். எல்லிஸ் அண்ட் இதுக்கு என்னன்னு சொல்றோம்? எல்லிஸ் அண்ட் ஹென்ரிக்கு என்னன்னு சொல்றீங்க? நான் வந்து எல்லிஸ், ஹென்ரி வந்து மியூசிக்கல் சேர்ன்னு சொல்றேன். ப்ராபபிலி அவங்க ரொட்டேட் பண்ணிடுவாங்க. அதுவும் கெய்க்வாட் வந்து ஒரே டீமோட போக மாட்டார், நிறைய மாற்றுவார். ஸோ கண்டிப்பா ரொட்டேஷன்ல வரும். இது வந்து ஐ திங்க் all 3 can agree that Padikkal is slightly ahead, but as season goes on Venki may get his chance, but otherwise Padikkal expected to start.
ஸோ இதுதான் நம்மளுடைய டைலமாஸ் அண்ட் செலெக்ஷன் கால் டிஸ்கஷன்ஸை. வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்கள், 3 மேட்சப்ஸ் நம்ம ஒரே டீமில் இருக்க 2 பிளேயருக்கு போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கேப்டன், இந்த மக்கள் விரும்பும் கேப்டன் வேட்பாளர் இஷான் கிஷான், அப்புறம் அவருடைய வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மாவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான், வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி we can close. We'll be keeping you posted with further updates. We'll sign off with this. We'll be back with more. Your artist got bye.